ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம்? துவம் பட்டசி, துவம் வதசி இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? இப்ப இதுல வந்துட்டு இருக்கோம். இருங்க. சந்திரசேகரக கிராமத்தக எவ்வளவு அழகா விபக்திஸ் கொண்டு வராங்க பாருங்க ஒன்னொன்னுலயும். கிராமத்தில் இருந்து நகரம் நகரத்துக்கு கமிஷ்யதி போவார். சந்திரசேகரன் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு போவார். துவம் கிராமத்தக நகரம் கமிஷ்யசி, நீ கிராமத்திலிருந்து நகரத்திற்கு போவாய். அர்ச்சக பக்தஸ்ய கிருதே பிரசாதம் தாஸ்யதி, அர்ச்சகர் பக்தனுக்காக பிரசாதத்தை கொடுப்பார். துவம் பக்தஸ்ய கிருதே பிரசாதம் தாஸ்யசி, நீ பக்தருக்காக பிரசாதத்தை கொடுப்பாய். தாஸ்யசின்றதும் பவிஷ்யத் காலம்தான். ஓகேவா? சக கோபேன பிரஷ்னம் பிரிச்சதி, அவன் கோபத்தோடு கேள்வி கேட்கிறான். வர்த்தமான காலம் இதான் நமக்கு தெரிஞ்சது. துவம் கோபேன பிரஷ்னம் பிரிச்சசி, நீ கோபத்தோடு கேள்வி கேட்கிறாய். பிரஷ்னம்னா கேள்வி, பிரிச்சதினா கேட்கிறாய். துவம்னு வரவே பிரிச்சசி கேட்கிறாய். சகோதரக ஆப்பணத்தக சாக்கம் ஆனேஷ்யதி, சகோதரன் கடையில் இருந்து தக ஹஸ்ததக, இதான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். கடையில் இருந்து சாக்கம் வெஜிடபிள்ஸ் அர்த்தம், காய்கறிகளை ஆனேஷ்யதி கொண்டு வருவார். துவம் ஆப்பணத்தக சாக்கம் ஆனேஷ்யசி, நீ கடையிலிருந்து காய்கறியை கொண்டு வருவாய். பிராம்ஷு ஆப்பனகனா கடை, ஆப்பனத்தக அத்தான்றது சேர்க்கும் போது அதில் இருந்து, அததான் ஹஸ்தத்தகன்னு, ஏன்னா அது ஏற்கனவே நடத்தியிருக்கோம் போன லெசன். பிராம்சுபாலக சாத்திரஸ்ய கிருதே பத்திரம் பிரேஷயதி, பிராம்சுபாலக சாத்திரஸ்ய, பிராம்சுபாலன் மாணவர்களுக்காக பத்திரத்தை அனுப்புகிறார். துவம் சாத்திரஸ்ய கிருதே பத்திரம் பிரேக்ஷசி, நீ மாணவனுக்காக லெட்டரை அனுப்புகிறாய். இது வர்த்தமான காலம்தான். அகம் சம்யக் சம்ஸ்கிருதம் ஜானாமி, நான் நன்றாக சம்ஸ்கிருதத்தை அறிவேன். துவம் சம்யக் சம்ஸ்கிருதம் ஜானாசி, நீ நன்றாக சம்ஸ்கிருதத்தை அறிவாய். ஓகேவா? இது அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. வர்த்தமான கால மத்தியம புருஷ ரூபாணி கொடுத்திருக்காங்க. ஏகவச்சனம் பகுவச்சனம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கச்சதி கச்சசி, படதி படசி, கிரீடதி கிரீடசி, லிகதி லிகசி, நயதி நயசி, ஆகச்சதி ஆகச்சசி, பததி பதசி, வததி வதசி, காததி காதசி, ஆனயதி ஆனயசி, பவதி பவசி, கரோதி கரோஷி, பிரேஷயதி பிரேஷயசி அனுப்புவது, பிரக்ஷாலயதி பிரக்ஷாலயசி கிளீன் பண்றது, தரதி தரசி வியர், ஜானாதி ஜானாசி, திஷ்டதி திஷ்டசி, பிருச்சதி பிருச்சசி, உபவிஷதி உபவிஷசி, மிலதி மிலசி, ஸ்ருணோதி ஸ்ருணோஷி, ஸ்மரதி ஸ்மரசி, ஸ்தாபயதி ஸ்தாபயசி, பிபதி பிபசி, ததாதி ததாசி, பஷ்யதி பஷ்யசி, தியஜதி தியஜசி, அஸ்தி அசி. ஈஸியா இருக்குல்லப்பா. இப்ப பாருங்க, வர்த்தமான காலக பூத காலக, இதுல பூத கால பிரயோகம். இப்ப வந்து நீங்க வர்த்தமான காலத்துல நீங்க வந்து துவம்ன்றது என்ன புருஷம் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ மத்தியம புருஷா, கரெக்டா? இந்த மத்தியம புருஷால வர்த்தமான காலத்துல துவம் யூயம். ஓகேவா? இதே வெர்பு கிரியாபதத்துக்கு வரும்போது பட்டசி பட்டத்த, கரெக்டா? இது உத்தம இப்படி வருது, கரெக்டா? இதுவே உத்தம புருஷத்துல வரும்போது எப்படி வரும்? ஓகேவா? சரி, மத்தியம புருஷத்துல, சாரி, இதுவே மத்தியம புருஷத்துல பட்டசி பட்டத்த இருக்கு, கரெக்டா? இதுவே வந்து பூத காலத்துல வரும்போது எப்படி வரும்?
பூத காலத்துல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ பட்டஹ அப்படின்னு வரும். ஆ பட்டஹ. அப்புறம் என்ன பார்த்தோம் இதுல? ஆ பட்டத்த அப்படியா? அக்ஷரம் வச்சு படிச்சு குழந்தைங்க. ஆ பட்டத்த ஏகவச்சனம் பகுவச்சனம். சோ இது பூத காலத்துல ஆ பட்டஹ ஆ பட்டத்த ஏகவச்சனம் பகுவச்சனம். மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. லிக்கசின்றது வர்த்தமான காலம். ஆ லிக்கஹ அப்படின்றது பூதகால பிரயோகம். இப்படியும் எழுதலாம். லிக்கித்தவான் லிக்கித்தவலி பத்தியும் இதுக்கு எழுதிடலாம். இப்படியே எழுதிடுங்க, கஷ்டப்படாதீங்க. என்ன பொறுத்தவரையும் ஆ கச்சஹன்ற எழுதுறது ஆ கத்தவான், ஆ காதஹ, அகாதஹ, அப்பத்தஹ, கிரீடக அப்படின்றதெல்லாம் வருது. ஓகேவா? இது எல்லாமே பூதகால மத்தியம புருஷ ரூபாணி. அடுத்தது போலாமா? இவ எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க, எழுதணும். நான் சில சென்டென்ஸ் எழுதியே அமிச்சின்னு இருந்தேன். எத்தனை பேர்? ஈஸிங்க இது. ஈஸியா எழுதலாமா? கோதா எல்லாரும் போர்ட பார்த்தே எழுதுங்க. ஆமா. துவம் லிகசி, துவம் காதசி, துவம் ஆக. துவம் நீங்க வரும்போது இங்க இம்மு இப்படி எழுதிடணும். ஓகேவா? நான் அது நோட்ல அப்படி எழுதி அனுப்பல, அதனால நீங்க பாத்துக்கோங்க. ஆகச்சசி. அடுத்தது துவம் பதசி, துவம் கிரீடசி. ஓகேவா? இதே மாதிரி நம்ம இதுல இப்ப இது எல்லாமே என்னது? வர்த்தமான காலம். இதுவரையும் எழுதினது என்னது? வர்த்தமான காலம். கலர் மாத்தி எழுதுறேன் உங்களுக்காக ஒரு ஒரு காலத்தையும். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம எழுத போறது பூதகாலம். துவம் ஆலிகஹ. இதுவும் எழுதலாம். ஆர் துவம் லிகிதவான், துவம் ஆலிகத்து. சாரி, ராமக. இதுல பேர் வச்சு எழுதும்போது ராமக ஆலிகத்து. இது பூதகால பிரயோகத்துல ராமக ஆலிகத்துன்னு எழுதுறோம். இதே ராமக லிகிதவான் வர்த்தமான காலம் இது. ஓகேவா? குழம்பிக்காதீங்க. சரி, பாஸ்ட் டென்ஸ். பூதகாலம், 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 பூதகாலம். இது மத்தியம புருஷால எழுதியிருக்கேன், இது பிரதம புருஷால எழுதியிருக்கேன். இது ஆனா எல்லாமே பூதகாலம் தான். அடுத்தது துவம் ஆகச்ச. இங்க இம்மு பக்கத்துல போட்டுக்கோங்க, ஆ வருதுனால. பாஸ்ட் டென்ஸ் இது. இதுல துவம் கதவான் இப்படியும் எழுதலாம். ஓகேவா? நான் இந்த இடத்துல எழுதுறேன், எனக்கு இடம் இல்லைன்றதுனால. அடுத்தது சீதா ஆகச்சத்து. இது எப்படி எழுதலாம்? சீதா கதவதி எழுதலாமா? இதுதான் இருக்கிறதுல ஈஸி உங்களுக்கு. அப்புறம் துவம் அகாதக. இது இப்படியும் எழுதலாம். இன்னொன்னு எப்படி எழுதலாம்? இங்க துவம் இங்க பக்கத்துல புள்ளி வேண்டாம், இங்க ஆ வரதுனால இப்படிதான் வரணும். எழுதலாம். காதித்தவான். அடுத்தது துவம் ஆபதஹ. 10 தாத்து விழருது. இங்க சாரி, இங்க துவம்ன்றது இங்க இம்மு பக்கத்துல வரணும். நெக்ஸ்ட் துவம் பதித்தவான். சரி,
எல்லாத்தையும் எழுதணும் ஒண்ணு விட. त्वम् अक्रीडः त्वम् क्रीडितवान्. இருமா கிளாஸே 8 நிமிஷம் லேட்டா இருந்துச்சு. இந்த விவகாரிக சப்தாவளியை இன்னைக்கு பார்க்கலாம். நான் நிறைய கிளாஸ் எடுக்க மாட்டேன். மெதுவா எழுதுங்க, மெதுவா எழுதுங்க, ரொம்ப ஈஸி. லிக்கஹ ரைட்டா, லிக்கத்தம் லிக்கத்த. த்விவச்சனம் உங்களுக்கு வேண்டாம், ஏகவச்சனம் பகுவச்சனத்துக்கு மட்டும் லிக்கஹ லிக்கத்த. ஓகேவா? அவ்வளவுதான். எழுதிக்கோங்க எல்லாரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதியே அனுப்பி இருக்கேன். இவ்வளவு மெதுவா போனாதான் இந்த சாப்டர் நமக்கு புரியும். இதுல பிராக்டிஸ் பண்ணணும். எழுதிட்டீங்களா எல்லாரும்? இருமா விவகாரிக சப்தம் தான். விவகாரம்னா நமக்கு யூசேஜ்ல இருக்க வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். கீழேதான் விருத்தி சூச்சக பதானி தான் தொழில் சார்ந்த பதங்கள். பார்க்கலாமா? தொழில் சார்ந்த பெயர் சொற்கள். வைத்தியக மருத்துவர், தீவரக மீனவர், லிபிகக எழுத்தாளர், லோககாரக கொள்ளர், சௌச்சிகக தையல்காரர், மாலாகாரக பூக்காரர், நியாயாதீஷக நீதிபதி, கோஷாதிகாரி அதாவது கேஷியர், மந்திரி அமைச்சர், கோபாலக மாட்டு மேய்ப்பவன், வாரவாக்கக சுமை தாங்குபவர், வியாபாரி வணிகர், கிரேத்தா வாடிக்கையாளர், பிருத்தியக வேலைக்காரர். பிருத்திய அப்படின்னு ஒரு ஸ்லோகமே வரும் தேசிகது. அபியந்தா பொறியாளர், பொறியாளர்னா இன்ஜினியர். ஆரக்ஷக காவலர் போலீஸ். ஸ்ரமிகக தொழிலாளி. ஸ்வர்ணகாரக பொற்கொள்ளர் அதாவது ஜுவல் செய்யறவர். பத்திரவாகக தபால்காரர். அதிகாரி. அதிவக்தா வழக்கறிஞர் லாயர். காரியதர்ஷி செக்ரட்டரி செயலாளர். சைனிகக படை வீரர். மேஷபாலக ஆடிட்டர். ஆபனிகக கடைக்காரர். துவாரபாலக வாயில் காப்போன். விக்ரேதா விற்பனையாளர். ரஜகக சலவைக்காரர். அடுத்தது பாச்சகக சமையல்காரர். சித்திரக்காரக ஓவியர். கிரீடகக விளையாட்டு வீரர். விஞ்ஞானி. இப்ப நமக்கு வர்ணங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஸ்வேத வர்ணம்னா வெள்ளை, ஒயிட். நீல கலர்ஸ். நீலகனா நீலம். ரத்தனா சிகப்பு. பாட்டலகனா ரோஸ். ஹரிதகனா பச்சை. கிருஷ்ணனா, ஏன் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் பேர்னா கருப்பு. அதே மாதிரி திரௌபதியும் கருப்பா இருப்பா, அவளுக்கு கிருஷ்ணன் பேரு. நீலலோகிதக வைலட். அருணக அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடி அருணன் வருவார். அவர் எப்படி இருப்பாரு? இளம் சிவப்பு, அந்த ஆரஞ்சுல இருப்பாரு. அதனால அவர் பேரையே அருணகன்னு அந்த பேருக்கு வச்சிருக்காங்க. கபிலக பிரவுன். பீத்தக மஞ்சள். இப்ப நீங்க சுபாஷயாக இப்ப விஷஸ் பண்றீங்கன்னா, புது வருஷ வாழ்த்துக்கள் அப்படின்னா நவவர்ஷஸ்ய சுபாஷயாக. ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜன்மதினஸ்ய சுபாஷயாக. சதம் ஜீவ சரதோ வர்தமானக 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சதம் ஜீவ சரதோ வர்தமானக. ஜீவனே சுக சௌபாகியம் பவேத். உங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பாக்கியமும் கிடைக்கட்டும். சகல சௌபாகியவதி பவ. எல்லா பாக்கியங்களும் பெற்றவனாய் இரு. பவ லோட்டு. பவ லோட்டு டக்குன்னு சொல்லணும். ஆமா. தீபாவளி சுபாஷயாக. தீபாவளி வாழ்த்துக்கள்.
சபலதாயை அபிநந்தனானி, அதாவது சக்சஸ்க்கு உன் சக்சஸ் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். சிவாஹா தே பந்தானக சந்துகு, சிவன் சிவாஹா தே உனக்கு வழி காட்டட்டும். பந்தானகன வழி இருக்கட்டும், வழிகாட்டியாக இருக்கட்டும். சந்து இருக்கட்டும். தீர்க ஆயுஷ்மான் பவதான் தீர்காயுஷ்மான் பவ, நீண்ட நாள் வாழ்வாயாக. அதீனாகா சியாம சரதக சதம், ஆதீனாகா சியாம சரதக சதம், அதாவது தீனகனா ஏழை, அதாவது பணக்காரனாக எப்பொழுதும் 100 ஆண்டு காலம் நீ வாழணும், எல்லா செல்வத்தோட 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் இதர விஷயாக பார்த்தலாம். சுப்ரபாதம் குட் மார்னிங், சுப மத்தியான்ஹம் ஆஃப்டர்நூனு, சுபஷாயம்னா ஈவினிங், சுபராத்திரினா குட் நைட்டு, ஷம்யதாம் அப்படின்னா சாரி, சிந்தா மாஸ்துனா கவலை வேண்டாம், நோ ப்ராப்ளம். போஜனம் 3 இருக்கு, சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். சோ இது 3 சாப்பாடு இருக்கு. புருஷார்த்தத்துல 4 புருஷார்த்தம் இருக்கும். தர்ம அர்த்த காம மோக்ஷக, தர்மக அர்த்தக காமக மோக்ஷக. அடுத்தது பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதானி பிருத்திவி ஆபக தேஜஸ் வாயுகு ஆகாஷக. 5 பஞ்சபூதம். பிருத்திவினா அப்படின்னா எர்த்து, ஆபகனா தண்ணீர், தேஜஸ்னா நெருப்பு, வாயுகுனா காற்று, ஆகாஷகனா ஆகாசம். ஷடு ரசாகா, ஷட்டு ரசாகான் 6 விதமான டேஸ்ட் இருக்கு. மதுரம்னா ஸ்வீட், திக்தம் அப்படின்றது கசப்பு, ஆம்லம்ன்றது புளிப்பு, லவணம்ன்றது உப்பு, கட்டுன்றது காரம், கஷாயகனாலும் கசப்பு, ஸ்பைஸ். திக்தம் கஷாயகம்னாலும் கசப்பு. நெக்ஸ்ட் அஷ்ட ஐஸ்வர்யாணி, அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாஷ்யம் ஈஷித்வம் வசித்துவம். இதெல்லாம் எங்க கேட்பாங்கன்னா 4 விதம். எவ்வளவு புருஷார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல தர்ம அர்த்த காம 4வது என்ன எழுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் தினச்சரியா ஸ்ரத்த விஷயாக, இத மட்டும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். பிரம்ம முகூர்த்தே உத்தானம், காலையில எழுந்துக்கணும். சௌச்சம் அப்படின்னா வாஷ்ரூம் போயிட்டு வருது. தந்த தாவனம் அப்படின்னா பல்லு தேய்க்கிறது. ஸ்நானம்னா குளிக்கிறது. ஆராதனம்னா பெருமாள் சேவிக்கிறது. வியாயாமகனா எக்ஸசைஸ். அப்புறம் மத்தியானே சேனம் நிஷித்தம், மத்தியானத்துல தூங்கக்கூடாது. நிஷித்தம்னா கூடாது, நிஷித்தம் கிடையாது. பலானி பிராத்தக காததி சேத்து உச்சிதம், பழங்களை காலையில் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. பலானி துக்தம் ச பிருத்தக்கு பிருத்தக்கு காதனியம், பழத்தையும் பாலையும் தனித்தனியாக சாப்பிடணும். ராத்திரௌ ததீன காதித்தவ்யம், ராத்திரியில். இங்க பாத்தீங்கன்னா 7வது விபக்தி எடுத்திருக்காங்க. ராத்திரிக்கு 7வது விபக்தி. ராத்திரியில் ததி, ததினா மோரு தயிர், தத்தின தயிர், ந காதித்தவ்யம் சாப்பிடக்கூடாது. ஷட்டு ரசானாம் உபஸ்திதிஹி போஜனே பவேத், 6 ரசங்களோடு கூடிய போஜனத்தை செய்யணும். போஜனாத்து பரம், சாப்பிட்ட பிறகு காதித்தாகாரம் ஜீர்ணம் பவேத், சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகணும். சாயம் தேவவந்தனம் அவசியம், சாயங்காலத்துல பெருமாள் சேவிக்கணும். அத்தியனம் பிராத்தக வா ராத்திரோ வா பவேத். சோ நீ அத்தியனம், நீ படிக்கிற பத்தியா, அது காலையிலயும் படிக்கணும், ராத்திரியும் படிக்கணும். சமான சமய நித்ராம் குருமக, சரியான நேரத்துல தூக்கம் செய்யுங்க, தூங்குங்க. பர்வ உற்சவ, பர்வ அப்படின்னா சீசன்ஸ் இல்ல ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். உற்சவ சந்தர்ப்பேஷு, அதாவது ஃபெஸ்டிவல் உற்சவங்கள் நடக்கும் போது அவை அந்த நேரங்களில் தேவ பூஜனம் அவசியம், பெருமாளை பூஜிக்கிறது ரொம்ப முக்கியம். ஜேஷ்டானாம் ஆதரக கரணிய, ஜேஷ்டானாம்னா பெரியவர்கள், பெரியோர்கள், அவர்களுடைய ஆதரகன மரியாதை செய்ய வேண்டும்.
குரு பக்தி ஆவசியகி, குரு பக்தி ரொம்ப முக்கியம். தீன பாந்தவேபியக, அதாவது தீனர்னா ஏழையான, பாந்தவகனா ரிலேஷன்ஸ். சோ நம்மளோட ரிலேஷன்ஸ்ல ஏழைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சகாயஸ்தக, சகாயம் பண்ணணும். சர்வத்திர சமதாபாவக, எல்லா இடத்துலயும் ஒரே ஈக்குவாலிட்டியோட இருக்கணும். இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இருங்கப்பா, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கரம்பரை பார்த்தீங்களா? பெருமையான விஷயம்.